அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க அனைத்து பள்ளிக்கூடங்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன. மிகுந்த உற்சாகத்தோடு மாணவ மணிகளை வரவேற்று அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து வசதி வாய்ப்புகளையும் சரிபார்த்து முறையான இன்ஸ்பெக்ஷன் செய்து பாதுகாப்பெல்லாம் உறுதி செய்யப்பட்டு இன்றைய தினம் வெற்றிகரமாக அனைத்து பள்ளிக்கூடங்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய குழந்தைகள் வகுப்பறைக்கு வர தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைய தினமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலை உணவு திட்டம் நம்முடைய ஆட்சியிலும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு தேவையான அந்த ஸ்மார்ட் போர்ட்ஸ் இன்றைய தினம் தற்போது தான் இப்போ நான் அதை லான்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த உபகரணங்கள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பாட புத்தகங்கள், வண்ண பென்சில்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான விஷயங்களும் முறைப்படி சரியாக மிக கச்சிதமாக செய்திருக்கிறோம், நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை நான் குறிப்பிட்டதை போல தென்னந்தர் அங்கங்கு எப்போது என்னென்ன பணியிடங்களை நிரப்ப முடியுமோ அதையெல்லாம் துறை சார்ந்த நடவடிக்கையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்களை சட்டப்பூர்வமாக அணுகணும், சில விஷயங்களை மனிதாபிமானத்தோடு அணுகணும். அதையெல்லாம் கலந்து ஆலோசித்து முறைப்படி கவுன்சிலிங் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு முறைப்படி கூட்டங்கள் நடத்தி அந்த இடங்களும் நிரப்பப்படும் என்பது தெரிவித்து ஒவ்வொருத்தரா பல மாவட்டங்களில் போதிய பாதுகாப்பு பள்ளிக்கூடத்துல மடிக்கணிகள் நிறைய திருட்டு போயிருக்கு. சரி, வரைக்கும் ஒரு 100-200 இடங்கள் இந்த மாதிரி திருட்டு போயிருக்கு. அது போதுமான பாதுகாவலர்கள் போடப்படுமா? இல்லை, அதை பற்றி குறைகள் முறைப்பாடு செய்யப்படுகிற பொழுது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது அந்த குழந்தைகளுக்கு சொந்தமானது. அதில் எங்களுக்கு காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம். அது மட்டும் கிடையாது, எந்த வகையிலையும் அங்கே எந்த ஒரு திருட்டு சம்பவமோ அசம்பாவிதமோ நடைபெறாமல் இருக்கணும். அங்கொன்றும் இங்கொன்றும் நடைபெற்றால் கூட உடனடியாக அது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டே ஆகணும். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிங்களா அப்படிங்கிறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த குழந்தைகளினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகள்களினுடைய வாழ்க்கை. அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, முன்னாடி இப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பல இடங்களில் சில இடங்களில் தெரிந்தோ தெரியாமலோ தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டில் ஏதாவது லஞ்ச லாவணியத்தை யாருக்காவது காசு கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற காரியங்களை செய்திருக்கலாம். அதை அவங்க பிரேக் பண்ணுறது இப்படி செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை நோக்கி நகர்ந்துச்சு இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்காது, தேவையற்ற இந்த லஞ்ச லாவணியும் இருக்காது. அப்போ அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸில் நாங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்போ எங்களுடைய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். டெஃபினட்டாக நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக போடுங்க. அப்போதும் உங்கள் என்ரோல்மெண்ட் நல்லாயிருக்கும், இன்னும் உங்கள் மீது மதிப்பு கூடும், மக்கள் அதை கொண்டாடுவாங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைகள் இடைநிற்றல் இருக்குது, என்ன காரணத்தினால இருக்குது, சோஷியல் ஸ்டிக்மா இருக்கா, பொருளாதார ப்ராப்ளமா, இல்லை அந்த குடும்ப பின்னணியில் ஏதாவது ப்ராப்ளமாங்கிறத அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவங்கள்லாம் நாங்கள் கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு, அந்த குழந்தை இருக்கக்கூடிய வீட்டுக்கே நேரில் சென்று அந்த பிரச்சனை களையப்படும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார உதவியோ இல்லை வேறு ஏதாவது சமூகம் சார்ந்த பிரச்சனை இருந்தால் அதை பேசி சரி செய்யப்படும். முன்பை விட இடைநிற்றல் மிகவும் அதிகமாக குறைந்திருக்கிறது. இன்னும் அந்த இடைநிற்றல் இந்த சின்ன கேப்பை கூட நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இல்லை, வழக்கில் 2 வகை. ஒன்று, நேரடியாக நீதிமன்றத்தை அணுகிற பொழுது அது நீதி பரிபாலனத்தில் நம்ம தலையிடக்கூடாது. அங்கே போய் முறைப்படி அந்த வழக்கில் நம்ம என்ன சொல்லணுமோ அதை பேசி அவர்கள் கூட தான் நாங்கள் நிற்கிறோம். 2வது, அவர்கள் மீது வேறு ஏதாவது இந்த வெஞ்சன்ஸோட அமைப்புகள் மீது, சங்கங்கள் மீது ஏதாவது அப்படி போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் நாங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டோம். அதை நாங்கள் கைவிடுவோம். இல்லை, கோரிக்கைகள் அது கோரிக்கைகளுக்கு தான் சொல்கிறேன். அந்த கோரிக்கைகள்லாம் என்னென்ன சங்கத்துக்கு என்னென்ன கோரிக்கைகள்னு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆக்சசபிளாக என்னை பார்த்துட்டு அவங்கெல்லாம் சந்தித்து அந்த கோரிக்கைகள்லாம் வாங்கி நான் வச்சு டேபுலேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதெல்லாம் அந்த கோரிக்கைகள் மீது நல்ல முடிவு எடுக்கணுங்கிறது எங்களுடைய எண்ணமும். முன்பு இந்த துறைக்கு அமைச்சர்களாக இருந்த 2 பேர் இப்போ மூத்த அமைச்சரும் இப்பயும் அரசில் இருக்காரு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் டிபிஐ வளாகத்தில் விடிய மனுக்கள் எல்லாம் வாங்கினாரு. இன்னொரு அமைச்சர் சார் பிடி தியாகராஜனால அதிகாலை 3 மணி வரைக்கும் மனுக்கள்லாம் கிட்டத்தட்ட 85 சங்க நிர்வாகிகள்கிட்ட வாங்கினாங்க. ஸோ அதில் பாசிபிளான கோரிக்கைகளை நிறைவேற்றி இருந்தால் கூட ஒரு பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கு.
அதான் 15 ஆண்டுகளாக அவங்க நிறைவேற்றலை. அதை 15 நாட்களில் நிறைவேற்றணும்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அதில் ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ் இருக்குது. அதிகாரிகள்கிட்ட பேசணும், கிரீவன்சஸ் மீட்டிங் போடணும், தனித்தனியாக சீக்ரிகேஷன் பண்ணணும், ஒரு மிடில் பாயிண்ட்டுக்கு நகரணும். சில விஷயங்களுக்கு நிவாரணம் தீர்வாக இருக்கும், சில விஷயங்களுக்கு நிரந்தர பணி தீர்வாக இருக்கும். அப்போ எந்த விஷயத்துக்கு எது தீர்வுங்கிறத அவங்க சம்மந்தப்பட்டவங்களோட வச்சு பேசணும். அதை நோக்கி தான் நம்மளும் நகர்றோம். பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த தேர்வு எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரின் படி அதை மத்திய அரசு சிறப்பு கவனம் பெற்று அந்த இதை விலக்களிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே இருந்த அரசு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அந்த அமைச்சர் சொன்னாங்க. நீங்க அதை என்ன நடவடிக்கை? இப்போ அந்த தீர்ப்பு வந்தபோதும் நான் ப்ரெஸ்ஸில் அதே தான் சொன்னேன். இன்னொரு வருஷம் வந்திருக்கு, அது சட்டப்பூர்வமாக அதை இன்னும் அலசி ஆராய்ந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுக்கு சேதாரம் இல்லாமல் அவர்களினுடைய நலன் தான் எங்களுடைய துறையினுடைய முதன்மை இலக்குகளில் ஒன்று. அவர்களுக்கு எது நன்மை பயக்கும் அதை பேசி முடிவெடுக்கப்படும். கண்டிப்பாக முதல் ஆமாம் ஆமாம் சொல்கிறேன். கடந்த ஆண்டு கொடுத்த புகார்களின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படலை, எந்த காரணத்துக்காக நடவடிக்கை எடுக்கப்படலைங்கிறதையும் நான் விசாரிக்க சொல்லியிருக்கிறேன். இனி இப்போ வரக்கூடிய இந்த கல்வியாண்டு இப்போ தொடங்கியிருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து வேறு ஏதாவது என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சம்மந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்திட்டமே அவங்க முறையிடலாம். இல்லையா அவர்களினுடைய மாவட்ட கல்வி அதிகாரிகளையே தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா நேரடியாக என்னுடைய இயக்குநர்கள் இருக்காங்க, என்னுடைய செக்ரட்டரி சார் இருக்கிறாரு, என்னிடமே அவங்க முறையீடு செய்யலாம். அப்போ அவர்களை கூப்பிட்டு ஏன் இப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன வாங்குறாங்களோ அதை டிரான்ஸ்பரண்ட்டாக போகணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இதுக்கு முன்னாடி இல்லைங்கிறதால தான் இப்படி ஒரு முடிவே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதை கடைபிடிக்க வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு என்பதை சுட்டி காட்டுறோம். எந்த மாணவர்களுங்க? சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்குங்க இப்போ நம்மளுடைய இதில் அவங்க வரலை, இருந்தாலுமே அவர்களும் எங்களுடைய மாணவர்கள் தான். இப்போ அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நான் ஆஃபீஸில் சந்தித்து அவர்கள் சம்மந்தப்பட்ட மனுக்களையும் வாங்கியிருக்கிறேன். இப்போ நம்முடைய பவுண்டரிக்கு உட்பட்டு அவர்களினுடைய பிரச்சனைகளையும் நம்மளால் என்னென்ன இன்வால்வ்மெண்ட் பண்ணி அதெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தலைமை ஆசிரியர் கிடையாது, 3 ஸ்கூலுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்போ ஏதாவது ஒரு மார்க்கெட் பண்ணுவீங்களா? இல்லை, 2 ரீசன்ஸ் தான் அதுக்கு. ஒன்று, அந்த பெரிமீட்டரை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் இருக்கும், அங்கே மாணவர்கள் குறைவாக இருப்பாங்க. இன்னொரு இடத்துல ஆசிரியர்கள் அதிகமாக இருப்பாங்க, மாணவர்கள் குறைவாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே கரெக்டான இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர்கள், இத்தனை வகுப்பு வரைக்கும் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவ்வளவு, 8th வரைக்கும் இவ்வளவு, அப்புறம் 9, 10, +1, +2க்கு இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு இருக்கு. ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியரா? இப்போ ஓராசிரியர் பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெரெயினை பொறுத்து ஒரு பெரிய ஒரு அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம யூஸ் அவுட் பண்ணணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடம் மட்டும் தான் போக முடியும். இப்போ அந்த இடத்திற்கு கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அது ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு மாணவர் இருக்காங்க என்ற காரணத்தை காட்டி உடனடியாக அதை நான் நெக்லிஜிபிள் பண்ணிட மாட்டோம். அவங்களும் நாங்கள் எங்களுடைய இன்க்ளூசிவ் நேச்சரில் அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ, அவர்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் வேணுமோ அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நான் அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். காலி பணியிடங்களை நிரப்புவது உடனே காலி பணியிடங்கள் இருக்குன்னு உடனே போட்டுற முடியாது. அதில் ஒரு நிர்வாக சிக்கல் வருது. 2 பேர் ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான அதிகாரிகள் 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் தேர்வாகிற பொழுது அவங்களில் யார் சீனியாரிட்டி, எந்த அடிப்படை, அவங்களுடைய டிகிரி, அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்ப தான் போகிறோம். அது கடந்த காலத்தில் நடந்ததுக்காக அதே பேட்டர்னை பண்ணணும் கிடையாது. இந்த போர்டு எக்ஸாம் அந்த டைமில் இந்த சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை அதுதாங்க, அவர் ஏன் போன வாட்டி பண்ண மாதிரி இந்த வாட்டி பண்ணலன்றாரு. அது அவங்களுடைய அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் கிடையாது. அந்த போர்டு எக்ஸாம் விஷயத்தையும் நம்ம லான்ச் பண்ண தான் போகிறோம். அது பார்ப்பீங்க. இங்கே டொனேட் பண்ணியிருக்கிறாங்க டிஜிட்டல் போர்டுங்கிறது. ஸோ மற்ற அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? நம்ம கவர்மெண்ட்டே ஏதாவது ஆல்ரெடி சப்ளை பண்ணியிருக்கோமா, இல்லை ஷார்டேஜ் இருக்கா? இல்லை எல்லா பள்ளிக்கூடங்களையும் இப்போ நம்ம இதே மாதிரி மாற்றணுங்கிறது தான் நம்முடைய இலக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஒரே நைட்லேயோ ஒரே நாள்லையோ எல்லா பள்ளிக்கூடங்களையும் மாற்றி விட முடியாது. ஆனால் ஒரு நாள், ஒரு நைட், ஒரு டேல இது நிச்சயமாக நடக்கும். அதை செய்வதற்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். நன்றி.
புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். 1லேருந்து 3வது வரைக்கும் உள்ள தமிழ் புக்கு எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போயிருக்கா, ஏன்னா போகலைங்கிற மாதிரி தகவல் இருக்கு. இல்ல போயிருக்கு. கண்டினியூ பண்றாங்கிற மாதிரி சார் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து திங்கட்கிழமை இன்னொரு இஷ்யூ பண்ண போறாங்க. நான் விசாரிச்சு அதுக்கு ஏதாவது தனியா புக்கு கிடைக்கலாட்டி பழைய புக் வச்சு கண்டினியூ பண்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல புக்கெல்லாம் போயிருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு புக்கு கிடைக்கலன்னா உடனடியாக அந்த புக்ஸை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கான லாஜிஸ்டிக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் சரி செய்யப்படும். புக்கு போய் சேர்ந்துடும். தமிழ்நாட்டுல 1800 பள்ளிகள்ல வந்து தலைமை ஆசிரியர்கள் இல்லைன்னு ஒரு தகவல் இருக்கு. அதான் சொன்னாங்க. அது நம்ம வந்து ஒரு புரோட்டோகால் இருக்கு, அதன்படி விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். ஆமா சார். அதாவதுங்க, நம்முடைய இருமொழி கொள்கையில் எந்த வகையிலையும் நம்ம வந்து மாற போகிறதே கிடையாது. இது வந்து ஒரு பிடிவாதமோ விதண்டாவாதமோ கிடையாது. எங்கள் பிள்ளைகளுக்கு, இந்த நாட்டிற்கு, நம்முடைய கல்வி சூழலுக்கு அது தேவை. நாங்கள் வந்து தமிழ் மட்டும் தான் அப்படின்னு சொல்ல, அந்தந்த மற்ற மாநிலங்கள்லேயும் அப்படி தான். அந்தந்த தாய்மொழியில் ஒரு குழந்தை வேகமாக கற்றுக்கொள்ள முடியும். சர்வதேச அளவில் கல்வி சார்ந்த நிபுணர்கள் சொல்வது அதுதான். ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்தந்த குழந்தைக்கு அந்த தாய்மொழி மூலமாக தான் வேகமான கற்றலை, திறன் சார்ந்த கற்றலை நம்ம வந்து சாத்தியப்படுத்த முடியும். ஒரு குழந்தைகிட்ட வீட்டில் நம்ம எந்த மொழியில் பேசுகிறோமோ வகுப்பறையில் அந்த மொழியிலே பேசும் பொழுது அதோடைய சிந்திக்கும் ஓட்டம் வந்து சீராகும். நீங்கள் வகுப்பில் வேறு மொழியில் பேசுகிற பொழுது அதற்கு ஒரு வயசு தேவைப்படுகிறது. அப்போ உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கில மொழியை நம்ம பயன்படுத்துகிறோம். அதன் பிறகு அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒரு 4-5 மேட்டரில் நம்ம வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அதனால் இதை காரணம் காட்டி நாங்கள் வந்து ஃபண்டு தரமாட்டோம் என்று சொல்வது வந்து ஏற்புடையதல்ல. நிச்சயமாக இங்கோ அல்லது டெல்லிக்கோ சென்று கூட நேரில் கூட சென்று நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. தேங்க்யூ பிரதர். முக்கியமான கேள்வி. என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தான் சொல்வேன், கல்வியில் வெல்வதை விட ஒரு பெரிய போதை கிடையாது. நீங்கள் கல்வியில் ஜெயிச்சா அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை மாறும், வீட்டு சூழல் மாறும், நம்ம தலைமுறையே மாறும், வீடு மட்டும் கிடையாது, இந்த நாடே மாறும். அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி, ஒரு பள்ளிக்கூடம் வர வழியில் இருக்கக்கூடிய பாதை, நம்மோடு பழகக்கூடிய சில நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில் பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ், அல்லது நம்ம கண்ணால் பார்ப்பது, வாயால் நுகர்வது, காதால் கேட்பது, இதை போன்ற விஷயங்களில் நம்மளை வந்து பொல்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதை விட்டு விலகி இருங்கள். உங்களுக்கு ஒருவேளை அப்படி யாராவது உங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா கூட உடனடியாக உங்கள் தலைமை ஆசிரியரிடம் நேரடியாக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த வகையிலையும் நம்ம வந்து அதை டாலரேட் பண்ண மாட்டோம். 0 டாலரன்ஸ் ஆன் ட்ரக்ஸ். இந்த ஒவ்வொரு கேம்பஸுமே ஒரு ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக, இந்த கேம்பஸ்க்கு வர பாதையே நாங்கள் வந்து ரொம்ப ட்ரக் ஃப்ரீ ஸ்பேஸாக மாற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். ஒருவேளை அப்படி எங்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், யாராவது உங்களை அப்ரோச் பண்ணால் கூட கவலையே படாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, HM கிட்ட சொல்லுங்கள், சம்மந்தப்பட்டவங்க அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அனைவருக்கும் கல்வி ஆரோக்கியமான கல்விமா. கல்வி என்பது வெறும் அதீத மூட நம்பிக்கைகளை மட்டும் கிடையாது, அறிவியல் சார்ந்ததாக இருக்கணும், திறன் சார்ந்த கல்வியாக இருக்கணும், திறமைகளை வளர்க்கக்கூடிய கல்வியாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஆட வரும், பாட வரும், ஒரு குழந்தைக்கு பேச வரும், ஒரு குழந்தைக்கு தான் எழுத வரும். அப்போ ஆட வர குழந்தையை ஆடவும் பாடவும் பேசவும் அவர்களின் தனித்தன்மையை வளர்ப்பதற்குமான ஒரு கேட்டலிஸ்ட் தான் இந்த கேம்பஸ். கல்வி என்பது என்ன, வெறும் கட்டிடமா உபகரணமாக கிடையாது. கல்வி என்பது இங்கே இருக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கற்றலை, அந்த கல்வியை அந்த குழந்தைகளை தருவதற்கான அந்த டீச்சர்ஸ் வந்து அதை மட்டும் ஃபோக்கஸ் செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தந்திருக்கிறோம். இப்போ அந்த மாணவர்கள் தரக்கூடிய அந்த பயிற்சிகளை வாங்கி உள்வாங்கி அவர்களினுடைய திறமை வளர்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு என்ஹான்ஸ்டு ஒரு என்விரான்மெண்ட்டை தரும். ஒரு செடியில் ஒரு பூ பூக்கலன்னா அது அந்த செடியினுடைய பிரச்சனை கிடையாது, அந்த என்விரான்மெண்ட், அந்த சாயில், அந்த மேன்யூர், அந்த தட்பவெப்பம். ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு பாடம் வரல, படிக்க வரலன்னா அது குழந்தையினுடைய பிரச்சனையே கிடையாது, அதோடைய என்விரான்மெண்ட், குடும்ப சூழல், கல்வி சூழல், வகுப்பறை சூழல். அப்போ இந்த குடும்ப சூழலையும் கல்வி சூழலையும் வகுப்பறை சூழலையும் மேம்படுத்தி இந்த கல்வியை சமத்துவமான கல்வியா, எல்லோருக்குமான சமூக நீதி கல்வியா, எல்லோரையும் உள்ளடக்கிய கல்வியா, இன்க்ளூசிவாக. இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி நடக்கும், என்ன உருவ கேள்வி நடக்கும், அந்த குழந்தையினுடைய ஒரு குழந்தைக்கு ஒரு தித்துப்பல் இருக்கும், ஒரு குழந்தையினுடைய நிறம், ஒரு குழந்தை, எப்படி நம்ம வந்து உயர்கல்வியில் ரேகிங்கை அறவே ஒழித்தோமோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கல்வியில் அந்த குழந்தையை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய போதையாக இருக்கட்டும், மற்ற பொல்யூட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் கலைந்து ஒரே இலக்கு, உன்னத இலக்கு, அனைவருக்கும் கல்வி, ஆரோக்கியமான கல்வியை நோக்கி நாங்கள் வந்து உடற்கல்வி உட்பட எல்லாத்தையும் சென்று சேர்றது தான் எங்களுடைய இலக்கு. விரைவில் பட்ஜெட் செக்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஹையஸ்ட் பட்ஜெட் அலோகேஷன் வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் தான். ஸோ இந்த முறை பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, புதிய திட்டங்கள் ஏதாவது வரதுகள் வாய்ப்பு இருக்கா? ரெண்டாவது, மேனிஃபெஸ்டோவில், உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. அது எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வருங்கிற எதிர்பார்ப்பும் நிறைய பேர் மத்தியில் இருக்குது. சின்ன திருத்தம் சகோதரருக்கு, ஹையஸ்ட் அலோகேஷன் சொல்லாதீங்க, மோஸ்ட் டிசர்விங் அலோகேஷன் சொல்லுங்கள். இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குற விஷயம் கிடையாது. 1 ரூபா போட்டு 2 ரூபா எடுக்கிறது முதல் கிடையாது. இது லாப கணக்கு கிடையாது. இது என்னுடைய கடமை.
இந்த குழந்தைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணாம நாங்க எந்த குழந்தைக்கு ஸ்பெண்ட் பண்ண போறோம்? இப்படி ஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒரு கேம்பஸ்ல இருந்து தான் மயில்சாமி அண்ணாதுரை வந்தாரு, இஸ்ரோ சிவன் வந்தாரு, எங்க ஐயா கலாமே அப்துல் கலாமே அப்படிதான் வந்தாரு. அதனால இது மோஸ்ட் டிசர்விங் டிபார்ட்மெண்ட். இன்னும் கூட நிறைய தேவைப்படுது, இருக்கிறது எனக்கு பத்தல, இன்னும் நிறைய தேவைப்படுது. அங்கங்க லீக்கேஜ் இருக்கு, அந்த லீக்கேஜ்லாம் சரி செய்யப்படணும். ஒரு உதாரணம் சொல்றேன், காலை உணவுல ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்கன்னா அதற்கான ஒரு ஃபண்ட் அலோகேட் ஆகுது. ஆனா உண்மையிலேயே 10 பேர் சாப்பிட்றதா கணக்கு கட்டிட்டு ஒருவேளை 8 பேர் தான் சாப்பிட்றாங்க, 2 பேர் வந்து போகஸா கட்டிட்டாங்க, மிடில் மேன் ஏதோ பண்றாங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உபகரணங்கள் கொடுக்கறதுல ஊழல் பண்றாங்க, டெண்டர்ல முறைகேடு பண்றாங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அலோகேஷன்ல, ரெனவல்ல, என்ஓசில ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த லீக்கேஜ் எல்லாம் தடுத்துட்டாலே போதும். இன்னும் கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு இதற்கு வந்து அவங்க கொடுத்துட்டாலே போதும். ஒரு நாள் இந்த கல்வி கனவுகள் பலிக்கும். அனைவருக்கும் நன்றி.